வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் 2022 கொஷின் பேப்பரில் கேட்ட வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் சாப்டரில் இருக்க 5 மார்க் அண்ட் 10 மார்க் ப்ராப்ளம் தான் எப்படி சால்வ் பண்ணணுன்றது இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் சாப்டர்லேயே நமக்கு பார்த்தீங்கன்னா 5 மார்க்கும் கேட்டிருக்காங்க, 10 மார்க்கும் கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன், இந்த ஒரு சாப்டர் படிக்கிறதுனால வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர்ஸ் இது படிக்கிறதுனால நம்மளால் 15 மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இது ரொம்ப பாருங்கள் ஈஸியான ப்ராப்ளம். இது வந்து நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க இந்த ப்ராப்ளமை. பாருங்கள், calculate the amount of goodwill on the basis of 3 years purchase of the last 5 years average profit. The profit for the last 5 years are: first year 4,800, second year 7,200, third year 10,000, fourth year 3,000, fifth year 5,000. ஓகே, இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் நம்ம குட்வில் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும் இல்லையா? பாருங்கள், குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்னென்னா, டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். டோட்டல் ப்ராஃபிட் இஸ் நத்திங் பட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஒருவேளை இங்கே லாஸ் எதாக இருந்துச்சுன்னா அதை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். எத்தனை வருஷம் டேட்டா நமக்கு கொடுத்துருக்காங்க? 5 இயர்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ டிவைடட் பை 5 போட போகிறோம். இப்போ 4,800 ப்ளஸ் 7,200 ப்ளஸ் 10,000 ப்ளஸ் 3,000 ப்ளஸ் 5,000 டிவைடட் பை 5. போட்டாச்சு. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் பாருங்கள், நமக்கு 6,000 கிடச்சிருச்சு. இப்போ குட்வில்லோட ஃபார்முலா படி ஆவரேஜ் ப்ராஃபிட் அதாவது 6,000 இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆன் த பேசிஸ் ஆஃப் 3 years பர்ச்சேஸ் ஆஃப் த லாஸ்ட் 5 years ப்ராஃபிட். ஓகே, அப்போ 3 years பர்ச்சேஸ், அப்போ 6,000 இன்டூ 3 போட்டோன்னா 18,000 வருது. இதுதான் வேல்யூ ஆஃப் குட்வில். இதுக்கு 5 மார்க். பாருங்கள், ரொம்ப ஈஸி இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் பேப்பரில் குட்வில்ல ஒரு 5 மார்க்கும் அண்ட் ஷேர்ஸில் வந்து 10 மார்க்கும் கேட்பாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த கொஷின் பேப்பரில், அதாவது 2022 கொஷின் பேப்பர் நவம்பர் கொஷின் பேப்பரில் ரெண்டுமே குட்வில் சாப்டர்லேருந்தே கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். A firm earned net profit during the last 3 years as follows. 3 வருஷத்தோட ப்ராஃபிட் இருக்குது. ஃபர்ஸ்ட் இயர் 36,000, செகண்ட் இயர் 40,000, third year 44,000. The capital investment of the firm is rupees 1 lakh. A fair return on the capital having regard to the risk involved is 10%. ஓகே, இப்போ இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஓகே, இந்த ரிஸ்க் இன்வால்வ்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த பர்சன்டேஜ்ன்றது என்ன அப்படின்னா நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அ ஃபேர் ரிட்டர்ன் பாருங்கள். ஓகே, அது நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். Calculate the value of goodwill on the basis of 3 years purchase of super profit. இது சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் நம்ம குட்வில் வந்து அசர்டைன் பண்ண சொல்கிறாங்க. சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஓகே, அந்த சூப்பர் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் தான். ஓகேவா? இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். நார்மல் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டும் இந்த நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். பிகாஸ் நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான். கேபிட்டல் எம்ப்ளாய்டும் இருக்குது அண்ட் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரலாகவே நம்ம இதை போட்டு முடிச்சிடலாம். பிகாஸ் இதோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சா ஆவரேஜ் ப்ராஃபிட் வரப்போகுது. இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சோன்னா நார்மல் ப்ராஃபிட் வரப்போகுது. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் சூப்பர் ப்ராஃபிட் கிடச்சிட போகுது. அந்த சூப்பர் ப்ராஃபிட்டோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வச்சோன்னா குட்வில் கிடச்சிட போகுது. ரொம்ப ஈஸி, ஓரலாகவே சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். 10 மார்க் கொஷினாக கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் உங்களை சொல்கிறேன், இந்த குட்வில் அண்ட் வேல்யூவேஷன் ஆஃப் ஷேர்ஸ் சாப்டரை ரொம்ப தரவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், 15 மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். அண்ட் தியரியும் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா 20 மார்க் வந்துடும் இந்த சாப்டர்லேயே. ஓகே, இப்போ போடலாமா? பாருங்கள், சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 36,000 ப்ளஸ் 40,000 ப்ளஸ் 44,000 டிவைடட் பை 3. பிகாஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இல்லையா? அப்போ 3 வருஷம் டேட்டா தான் நம்மக்கிட்ட இருக்குது, அதாவது 3 வருஷம் ப்ராஃபிட் இருக்குது. அதனால் டிவைடட் பை 3 போடுறோம். பாருங்கள், 40,000 வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த 40,000ன்றது ஆவரேஜ் ப்ராஃபிட். நமக்கு தேவை நார்மல் ப்ராஃபிட் வேணும். அப்போ அதுக்கு பாருங்கள், கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்றது இந்த 1 lakh தான். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இந்த 10%. போட்டோன்னா 1 lakh into 10%
10,000. ஓகே, எஸ். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் இருக்குது, நார்மல் ப்ராஃபிட் இருக்குது. சூப்பர் ப்ராஃபிட் போடலாமா? 40,000 மைனஸ் 10,000 எவ்வளோ பாருங்கள், 30,000 தான் சூப்பர் ப்ராஃபிட். இப்போ குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? எஸ், சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்மளோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் பாருங்கள், 3 இயர்ஸ். அப்போ பாருங்கள் 3 இயர்ஸ் அப்படின்னும் போது 30,000 இன்ட்டு 3 போட்டோன்னா 90,000. இது தான் வேல்யூ ஆஃப் குட்வில். சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் படி வேல்யூ ஆஃப் குட்வில் இஸ் 90,000. ரொம்ப ஈஸி இல்லையா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேறு டாபிக், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்லேயோ இல்லை ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்ளமோ எப்படி சால்வ் பண்ணணுன்றதை பார்க்கலாம். இந்த கொஷின் பேப்பரில் கேட்டிருக்க ப்ராப்ளம்ஸ். இந்த கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் ப்ரியோர் இன்கார்பரேஷன் எல்லாம் இருக்கும். பட் நமக்கு வந்து அந்த சாப்டர்ஸ்லாம் கிடையாது. 2022லேயும் 23லேயுமே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சிலபஸ் படி 9 சாப்டர்ஸ் இருந்தது. அதெல்லாம் வந்து இப்போ கிடையாது. நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக்கி 6 சாப்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த கொஷின் பேப்பர் ஃபுல்லாக நம்மளால் போட்டு பார்க்க முடியாது. ஜஸ்ட் அதில் நமக்கு இருக்க சாப்டர்ஸை மட்டும்தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போதும் பார்த்துக்குங்க, ப்ரீவியஸ் இயர் சிலபஸ் வேறு, இப்போ வந்து நமக்கு இந்த 2024க்கு வந்து சிலபஸ் வேறு நமக்கு. அதனால் அந்த சாப்டர்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.